நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா உதுத்து போட்ட சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு குக்கரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். நான் 1/2 kg சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். அந்த சிக்கனை இப்போ இதோட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது நீங்கள் சப்பாத்திக்கு, பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ சிக்கன் எல்லாத்தையும் நம்ம குக்கரில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நம்ம உப்பு சேர்க்குறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரில் 2 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிடலாம். இப்போ குக்கரில் 2 விசில் வந்துட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த சிக்கனையும் தண்ணியையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. நம்ம இதை லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த சிக்கனை எல்லாத்தையும் நான் உரித்து கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த சிக்கன் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி பீசஸாக எடுத்து இதில் மாற்றிக்கிறோம். இப்போது இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் 1 பெரிய வெங்காயம், 2 மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்மளோட கரம் மசாலா, பெப்பர் மசாலா, அதுக்கப்புறம் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயமும் 2 மிளகாயும் அதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் மிளகாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கன் வேக வைக்கும் போது சால்ட்டு போட்டு தான் வேக வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி, இது எல்லாமே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். இப்போது நல்லா இதை எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கிறோம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடணும். இங்கே பாருங்கள், வதங்கினதுக்கப்புறம் இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இப்போது நம்ம மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். என்னோட கரம் மசாலா நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இது பெப்பர் பவுடர், இது 1 டீஸ்பூன். சில்லி பவுடர், இது 1 டீஸ்பூன். மல்லித்தூள், இது 1 டீஸ்பூன். மஞ்சத்தூள், இது 1/2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்துருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் இதில் போட்டு எடுத்து வதக்க போகிறோம். நம்ம சிக்கன் எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு. இப்போ இந்த சிக்கனில் மசாலா நல்லா ஒட்டணும். நல்லா வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், நான் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதோட நம்ம சிக்கன் பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் சிம்மில் வச்சு தான் இதுக்கப்புறம் எல்லாமே பண்ணணும்.
இப்போ இதில் இருக்கிற எல்லா தண்ணியும் பாயில் ஆயிரும். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு, இதில் தண்ணியே இல்லை. இப்போது நல்லா வெந்து சிக்கன் மசாலா எல்லாமே கிரேவியாகி நமக்கு வந்திருக்கு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு இது கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெப்பர் ஃப்ரையை போட்டு இறக்கணும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி.